ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மசாலா காரப்பொரி தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் வீட்டில் நமத்து போன பொரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி அட்டகாசமாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை ஒரு 5 நிமிஷத்தில் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கொத்து எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போத்தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதுவும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த பொட்டுக்கடலை தான் இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்தது தான். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம், சூடு ஏறட்டும். இப்போ வறுத்தாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே கிண்டி விட்டுருவோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்தேன் இதெல்லாம் செய்யணும். பாருங்கள், இப்போ பொரி எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த சுடு சட்டியிலேயே அந்த பொரி நல்லா மொறுன்னு ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். எல்லாமே அந்த மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், கடுகு எல்லாம் ஒன்று சேரணும். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. நல்லா பொரியும் மொறுன்னு இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குது. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து சாப்பிட்டாத்தேன் அந்த பொரி காரப்பொரி நல்லாயிருக்கும். நிறையா கொத்தமல்லி போடுங்க. என்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக போட்டாச்சு. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நமத்து போன பொரி இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷான பொரி இருந்தாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க விளையாடிட்டு வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் வயசானவங்களும் இருப்பாங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு எது போட்டாலும் ஓகே. கேரட் கூட போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட காரப்பொரி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.